இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாகவும் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பெரும் அவமானத்தின் அடையாளமாகவும் செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ளதாக இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். Surf, smile and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் அங்கு தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வரும் மனித எச்சங்கள் தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். செம்மணி புதைகுழியில் குறுகிய காலத்திற்குள் 380 மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய மனித பேரவலங்களில் ஒன்றாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்பகுதியில் இன்னும் அதிகளவிலான மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் நிலவுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த கண்டுபிடிப்புகள் தமிழ் மக்களின் நீதி கோரிக்கையை உலக அரங்கில் மீண்டும் வலியுறுத்துவதாக கூறிய அவர் இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகம் உடனடி கவனமும் கரிசனையும் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல தசாப்தங்களாக உண்மையையும் நீதியையும் எதிர்நோக்கி வரும் மக்களுக்கு செம்மணி மனித புதைகுழி உண்மையை வெளிக்கொணரும் முக்கிய ஆதாரமாக அமைய வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.